லேவி பைபிள் மினிஸ்ட்ரி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, இரண்டாம் முறை கன்மலையை அடித்த மோசேவை கர்த்தர் ஏன் கானான் தேசத்துக்குள் போக விடவில்லை என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்தை நோக்கி நடக்கிற அந்த பயணமானது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் பாவ மன்னிப்பை பெற்று மீட்கப்பட்டு நெருக்கமான வாசல் வழியாக பரம கானானை நோக்கி செல்கிற ஒரு பயணத்தின் நிழலாட்டம்தான் அந்த வனாந்திரத்தின் பயணம். அந்த வனாந்திரத்தின் பயணத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை மீட்டு அவர்களை ரட்சித்து அவர்களை வழி நடத்தி வந்ததை குறித்து தான் பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இங்கு மோசேவினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. அப்படியானால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக கானானை நோக்கி போகிற இஸ்ரவேலர்களின் பயணமும் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு நெருக்கமான வாசல் வழியாக பரம கானானை நோக்கி போகிற பயணத்தின் நிழலாட்டம்தான் அந்த வனாந்திரத்தின் பயணம். அந்த வனாந்திரத்தின் பயணத்திலே பகலிலே இஸ்ரவேலர்களுக்கு அவர் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அவர்களை வழி நடத்த அக்கினி ஸ்தம்பமாகவும் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர்கள் புசித்த உணவாகவும் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர்களுக்கு ஞான பானமாகவும் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர்கள் தாகம் தீர்க்க கன்மலையின் ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து இருந்தார். இப்படி ஒவ்வொன்றிலும் இயேசு கிறிஸ்து இருந்ததை அவர்கள் அறியாமல் போனார்கள். நம்முடைய அனுதின மீட்பின் பயணத்திலும் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை போஷித்து பாதுகாத்து வழி நடத்தி நம்மளை பரம கானானை நோக்கி அழைத்து செல்கிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இதை இஸ்ரவேலர்கள் அறியாமல் போனார்கள். இதை குறித்து பவுல் மீண்டும் விளக்கமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து என்ற மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து என்ற சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள். மேலும் 2வது வசனத்தை வாசிப்போம். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படியாக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் மேகத்தின் மூலமாகவும் சமுத்திரத்தின் மூலமாகவும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இவைகள் எல்லாம் நாம் பெற்ற பாவ மன்னிப்பை நிழலாட்டமாக கொண்டது. நாம் பெற்ற ஞானஸ்தானத்தை நிழலாட்டமாக கொண்டது. இதைதான் பவுல் சொல்கிறார். அவர்களை வழி நடத்தின மேகஸ்தம்பம் இயேசு கிறிஸ்து, அவர்களை வழி நடத்தின அக்கினி ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்து, அவர்கள் புசித்த போஜனம் இயேசு கிறிஸ்து, அவர்களை தாகம் தீர்க்க வைத்த கன்மலை இயேசு கிறிஸ்து என்று பவுல் விளக்கமாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்.
அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர்கள் எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எதிலிருந்து வந்த ஞான பானத்தை குடித்தார்கள்? ஞான கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து வந்த ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படியானால் மோசே 2 முறை அடித்த அந்த கன்மலை கிறிஸ்துவே. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் வனாந்திரத்தின் வழியாக நடந்து வருகிற பொழுது அவர்கள் தாகத்தால் நாவருண்டு மோசேவை நோக்கி, மோசே, எங்களை இந்த வனாந்திரத்திற்கு அழைத்து வந்தது என்ன? நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய ஆடு மாடுகளும் தாகத்தால் செத்து மடிய போகிறோமே, எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லையே என்று கேட்ட பொழுது என்ன நடந்தது? யாத்திராகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இப்படியாக தண்ணீரை கேட்டு, நாங்கள் சாக போகிறோம், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்று மோசேவிடம் அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். அப்படி முறுமுறுக்க தொடங்கினதை கேட்ட மோசே கர்த்தரிடம் செல்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார்? யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இங்கு கர்த்தர் அந்த கன்மலையை அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். அந்த கன்மலை தான் கிறிஸ்து. கிறிஸ்துவை அடிக்க பிதாவாகிய தேவன் முதல் முறையாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக அடிக்க ஒப்பு கொடுக்கிறார்? எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து மீண்டு வந்த அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிற அந்த ரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பிறப்பதற்கு அடையாளமாக முதலாம் முறை கன்மலையை கர்த்தர் அடிக்க மோசேவுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பலியை நிழலாட்டமாக கொண்டது. அந்த கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு அவரை யூதர்கள் அடித்து கொன்றார்கள். எப்படி மோசே கன்மலையை அடித்தானோ அதே போல கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து ஈட்டியால் குத்தி அதிலிருந்து தண்ணீரையும் ரத்தத்தையும் புறப்பட செய்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எப்படி மோசே முதல் முறை கன்மலையாகிய கிறிஸ்துவை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டதோ, அதே போல பிதாவாகிய தேவன் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை அவர்கள் அடித்த பொழுது, அவருடைய விழா எலும்பை குத்திய போது அதிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்து நம் அனைவரையும் ரட்சித்தது. நம் அனைவருடைய பாவத்தையும் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மீண்டும் பிறக்க செய்தது. அப்படியாக மோசே அடித்த அந்த கன்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்து அவர்கள் மீண்டும் ஜீவனை பெற்றார்கள். சாக கிடந்த அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் ஜீவனை பெற்றதற்கு நிழலாட்டமாகத்தான் முதல் முறையாக கர்த்தர் அந்த கன்மலையை அடிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனால் மீண்டும் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் மீண்டும் மோசேவின் இடத்தில் வந்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மீண்டும் மோசே என்ன செய்வது என்று கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் இந்த முறை அடிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. என்னாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது,
அப்போது அவர்கள் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். மீண்டும் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்த பொழுது அதே போலவே மோசேவுக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடி முறுமுறுக்க தொடங்கினார்கள். முதல் முறை குடித்த தண்ணீரின் அர்த்தத்தை அவர்கள் அறியாதபடியினால் மீண்டும் அவர்கள் பாவம் செய்ய முறுமுறுக்க தொடங்கினார்கள். மீண்டும் மோசே கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன பதில் சொல்கிறார்? என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். முதலாவது முறை அந்த கண்மலையை அடிக்க ஒப்பு கொடுத்த கர்த்தர் இரண்டாவது முறையாக கண்மலையை அடிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த கண்மலையை நோக்கி பேச சொல்கிறார். ஏனென்றால் முதலாவது முறை அந்த கண்மலையை அடித்த பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தமும் தண்ணீருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். இப்போது ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது. அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்போது இரண்டாவது முறையாக அந்த கண்மலையினிடம் பேச சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடம் பேச சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடம் பேச சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினிடம் பேசும் பொழுது அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். முதலாம் முறை அடிக்கப்பட்ட பொழுது அந்த கண்மலையில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜீவ மார்க்கத்திற்கு போகிற வழியை திறந்து விட்டது. மோசே முதல் முறை அடித்த பொழுது அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழி திறந்து விட்டது. அடுத்த முறை அவர்கள் அடிக்க தேவையில்லை. அந்த கண்மலையோடு பேச வேண்டும். பேசி ஜீவ தண்ணீரை பெற்று நித்திய ஜீவனை பெறுவதற்கு அடையாளமாக பேச சொல்கிறார். ஆனால் அவர்கள் பேசாமல் அடித்து விட்டார்கள். மோசே பேசாததை சமாரிய ஸ்திரீ கண்மலையாகிய இயேசுவிடம் பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. இங்கு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து கிணற்றின் அருகே உட்கார்ந்திருக்கிறார். அந்த கிணற்றின் அருகே சமாரிய ஸ்திரீ வருகிறாள். மோசேவுக்கு கிடைத்த ஈவை மோசே மறுதலித்து விட்டார். ஆனால் அந்த ஈவை பெற்றவள் சமாரிய ஸ்திரீ. அந்த கண்மலை சமாரிய ஸ்திரீயிடம் பேசுகிறார். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கு பிதாவாகிய தேவன் மோசேவினிடம் 2ஆம் முறையாக நீ கண்மலையினிடத்தில் பேசு, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், அதை குடியுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் கண்மலையிடம் பேசாமல் அடித்து விட்டான். அந்த ஸ்லாக்கியம் இப்போது இந்த சமாரிய ஸ்திரீக்கு கிடைத்தது. இதுதான் பரம ஈவு மோசேவுக்கு கிடைத்து மோசே தவறவிட்ட அந்த வாய்ப்பு சமாரிய ஸ்திரீக்கு கிடைத்தது. அவள் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசி அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீரை குடித்தாள். அவள் குடித்தது மாத்திரமல்ல, அவள் சென்று அநேகரை அழைத்து வந்து அந்த கண்மலையின் தண்ணீரை குடிக்க வைத்தாள். இதைதான் மோசே செய்திருக்க வேண்டும். ஆனால் மோசே அந்த கண்மலையை 2ஆம் முறையாக அடித்து விட்டான். ஒரு தரம்தான் கண்மலையை அடிக்க வேண்டும். ஏனென்றால் பாவ மன்னிப்புக்காக ஒரே தரம் கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம்.
இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. மன்னிக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு தரம் கண்மலை அடிக்கப்பட்டு அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மீண்டும் இன்னொரு முறை கிறிஸ்துவை அடிக்கிறார்கள். ஒரு முறை அந்த கண்மலையை அடித்த பொழுது அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி செல்கிற வழியை கர்த்தர் அவர்களுக்கு திறந்து விட்டு விட்டார். இதைதான் மேலும் பவுல் சொல்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், முதன் முறையாக அந்த கண்மலையை அடித்த பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரினால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு போகும்படியான வழியை கர்த்தர் திறந்து விட்டார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியாகி அவரிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டிய மார்க்கத்தை அவர் திறந்து விட்டார். பரிசுத்த மார்க்கத்தின் வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை கொடுத்ததே அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் தான். ஆனால் இரண்டாம் முறையாக அவர்கள் அந்த கண்மலையை அடித்தார்கள். இரண்டாம் முறை அந்த கண்மலையை அடிப்பவர்களை வேதம் என்ன என்று சொல்கிறது? எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். முதல் முறைதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும். இரண்டாம் முறை அடிப்பவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர். அவர்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறையக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவரை அவமானப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாம் முறையாக கோபத்தினாலே கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு அடையாளமாக நிழலாட்டமாக மோசே அந்த கண்மலையை அடித்ததினால் கர்த்தர் கோபப்பட்டார். என்னாகவும் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்கு மோசே 2வது தரம் கண்மலையை அடித்து அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவர்கள் எல்லோரும் குடித்தார்கள். இது எதை குறிக்கிறது? 2ஆம் தரம் கிறிஸ்துவை அடிப்பது அவரை மறுதலிப்பதற்கு சமமாக இருக்கிறது. மீண்டும் அவர்கள் பாவம் செய்ததற்கு சமமாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறதற்கு சமமாக இருக்கிறது. மீண்டும் 2ஆம் தரம் அடித்து அவர் இரத்தத்தை சிந்தினவர்கள் அவருடைய இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிப்பவர்களாய் இருக்கிறார். இதனாலதான் கர்த்தர் கோபம் உண்டு மோசேவை கானான் தேசத்திற்குள் போக விடாமல் தடுத்தார். மோசே கானான் தேசத்தை பார்க்க மிகுந்த ஆவலோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தரவில்லை. ஏனென்றால் கண்மலையை அவன் 2ஆம் தரமாக அடித்தபடியினால் அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்கவில்லை. உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் கர்த்தர் அவர்கள் 2ஆம் தரமாக கண்மலையை அடித்ததின் நிமித்தமாக கோபம் உண்டு அவனுடைய வேண்டுதலை நிராகரித்தார். உபாகமம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு
எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம், நீ கன்மலையை 2ஆம் முறை அடித்தபடியினால் கானான் தேசத்திற்குள் போக முடியாது என்றார். ஏன் அப்படி சொன்னார்? 2ஆம் முறை கன்மலையை அடிப்பவர்கள் தாங்கள் முதல் முறையாக அந்த கன்மலையினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் மீண்டும் பாவம் செய்து கிறிஸ்துவை மறுதலித்து அவரை மீண்டும் சிலுவையில் அடித்து அவருடைய குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி துணிகரமாய் பாவம் செய்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரை காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பாவம் செய்து கிறிஸ்துவை மறுதலித்து 2ஆம் முறை அவரை அடிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதின் நிழலாட்டமாகத்தான் 2ஆம் முறை மோசே கன்மலையை அடித்த பொழுது கானான் தேசத்திற்குள் தேவன் மோசேவை பிரவேசிக்க விடவில்லை. ஒரு தரம் கழுவப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் அவர்களை மீட்க இன்னொரு பலி இல்லை என்பதை நிரூபிக்கத்தான் இந்த கன்மலையின் சம்பவம் நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் எழுதப்பட்டுள்ள அந்த காரியங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கிறது. மோசே 2ஆம் முறை கன்மலையை அடித்தது 2ஆம் முறை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததற்கு சமமாக நிழலாட்டமாக கொண்டது. அப்படி அடிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அவர்கள் நியாய தீர்ப்பு வரை காத்திருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவம் நிழலாட்டமாக கொண்டது. நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே 1ஆம் முறையாக அவர் அடிக்கப்பட்டு பலியான பின்பு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அந்த கன்மலையோடு கூட பேசுகிற உறவை பெற்றிருக்கிறோம். இப்போது நாம் கன்மலையை நோக்கி பேசி நாம் நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். முதல் முறையாக அந்த கன்மலை நமக்காக அடிக்கப்பட்ட பொழுது நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகக்கூடிய ஜீவ மார்க்கத்தை நமக்கு திறந்து விட்டிருக்கிறது. 2ஆம் முறையாக நாம் அந்த கன்மலையோடு கூட பேசுகிற உறவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நாம் அந்த கன்மலையோடு கூட பேசி ஜீவ தண்ணீரை பருகுகிறவர்களாய் இருந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். மீண்டும் கன்மலையை 2ஆம் முறை அடிக்காதபடிக்கு பரிசுத்த கானானை நோக்கி நடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.